ஸோ சினிமா சம்மந்தமான கேள்விகள் யாராவது கேட்கும்போது, அது வந்து அவங்களுக்கு நடக்குமா, நடக்காதான்றத எப்படி வந்து சொல்றது அப்படின்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்க்கலாம். ஸோ சினிமா சம்மந்தமான கேள்விகள் வந்து யாராவது கேட்கும்போது, அவங்களுக்கு இந்த பாருங்க இந்த டாரட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாரட் கார்ட்ஸில் டோட்டலா 78 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 78 கார்ட்ஸில் எஸ்பெஷலா அவங்களுக்கு வந்து ஸ்டாருன்னு ஒரு கார்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஸ்டார் அப்படின்ற அந்த கார்டு. ஓகே. இந்த ஸ்டார் கார்டு வந்து அவங்களுக்கு எஸ்பெஷலாக ரிப்பீட்டபிலிட்டியாக வருது. திரும்ப திரும்ப எடுக்கும்போது, அதாவது ஒரு ஒரு 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்களேன். அப்படி எடுக்கும்போது, இல்லை டெய்லி கூட எடுங்க. டெய்லி எடுக்கும்போது அடிக்கடி இந்த ஸ்டார் அப்படின்ற கார்டு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்கு சினிமாவில் அதிகப்படியான சான்சஸ் ஸ்டாராகவோ, இல்லை ப்ரொடியூசராகவோ, மியூசிக் டைரக்டராகவோ, இல்லை பாடகராகவோ, ரைட்டராகவோ, டைரக்டராகவோ, எனிதிங் மேபி சினிமாவில் வரதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஸ்டார் கார்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் மெயினாக குறிக்குது. துலாம் மற்றும் ரிஷப ராசியையும் இந்த கார்டு வந்து குறிக்கும். ஸோ இதான் ஸ்டார் கார்டுடைய பலன்கள். ஸோ சினிமா பற்றி யாராவது கேள்விகள் கேட்டால் இந்த ஸ்டார் கார்டில் வர பலன்களை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து டாரட் ஆருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யாராவது வந்து சினிமா மூலிமாவோ இல்லை சினிமா சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்டு வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த 78 கார்ட்ஸ் வந்து இதில் இருக்கும் டாரட்டில். ஓகேவா? 78 கார்ட்ஸில் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்ற இந்த கார்டு வந்து வருதான்னு பாருங்கள். இந்த ஸ்டார் அப்படின்ற இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் வந்து குறிக்கும். அதே நேரத்தில் துலாம் ராசியும் ரிஷப ராசியும் வந்து குறிக்கும் எஸ்பெஷலாக. ஸோ இந்த கார்டு வந்து யாருக்கு வருதோ அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலாக சினிமாக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸு மற்றும் வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ப்ரொடியூசராகவோ, மியூசிக் டைரக்டர்ஸாகவோ, ஆக்ட்ரஸாகவோ யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த கார்டு வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு ரிப்பீட்டபிலிட்டி ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டாரட் கார்டை பெர் டேக்கு 3 டைம்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேவா? 3 கார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் அட் அ டைமில். ஸோ 3 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ் பெர் டே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு வாரத்தில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கும்போதோ, ஒரு மாதத்தில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கும்போதும் இந்த டாரட் கார்டில் அவங்களுக்கு ஸ்டார் கார்டு அடிக்கடி வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சினிமாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவன் ரைட்டர்ஸாகவும் வரதுக்கான சான்சஸ் வந்து இதில் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கார்டு வந்து சொல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டில் லைஃப்பை புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த கார்டு வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அந்த கார்டை வந்து கவனித்து பாருங்கள். அதில் வந்து ஒருத்தர் வந்து தண்ணி அப்படி எடுத்து ஊற்றுற மாதிரியான ஒரு ஃபோட்டோவோடு அந்த கார்டு வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் நடந்த தீய விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போய் இனிமேல் நன்மையான விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க போகிறதாகவும், அண்ட் இனிமேல் லைஃப் டைமில் உங்களுக்கு தீய பலன்கள் வந்து குறைஞ்சிட்டே வரப்போகுதுன்னும், ப்ளஸ் எல்லாமே தீய விஷயங்கள் உங்களை விட்டு வெளியே போயிட்டு புதிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே வரப்போகிறதையும் இந்த கார்டு வந்து சொல்லுது. அண்டு இந்த 78 கார்ட்ஸில் இந்த கார்டு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியான கார்டுன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப 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 இதில் சூப்பர்பான கார்டுன்னு இதை வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் இது வந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு கார்டுனால இது வந்து ஒரு ஸ்டாரை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஸ்டார் அப்படின்றது வந்து ஒரு நடிகன், நடிகை, ஸோ இவங்களெல்லாம் குறிக்கிற ஒரு கார்டு. ப்ளஸ் ப்ரொடியூசருக்கான கார்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து குரு சுக்கிரன் நினைவுக்கான கார்டும் வந்து இதுதான். ஸோ யாருக்காவது குரு சுக்கிரன் நினைவு கிரக சேர்க்கை வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார்டு வந்து அதிகப்படியாக ரிப்பீட்டபிலிட்டியாக வரும். ஸோ அழகையும் குறிக்கக்கூடிய கார்டு வந்து இந்த ஸ்டார் கார்டுனே சொல்லலாம். அண்ட் பிரகாசத்திற்கான கார்டுன்னும் இதை வந்து சொல்லலாம். அண்ட் ஸ்டைலுக்கான கார்டும் இது வந்து சொல்லலாம். சூப்பர் ஸ்டாருக்கான கார்டும் இதை வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டார் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு நட்சத்திர கார்டு அப்படின்றதுனால இந்த கார்டு வரும்போது உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். ஸோ இந்த 78 மொத்தமான கார்ட்ஸை பேஸ் பண்ணியும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டே வரேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.